வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயாஸ் லைஃப் ஸ்டைல். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திருஷ்டி சுற்றி தேங்காய் உடைச்சாச்சு. எல்லோரும் வண்டியில் ஏறிட்டோம். எங்களுக்கு லாஸ்ட்டு தான் முன்னாடி சீட்டு தான் கிடைச்சது. நம்ம இன்னைக்கு ஒரு 2 days ட்ரிப் போகிறோம் வித் 2 buses. ஆண்டி ஹாய் சொல்லுங்க, அப்படியே ஹாய் சொல்லுங்க. 2 days போகிறோம் அண்ட் இப்போ பஸ்ஸில் ஏறியாச்சு. நைட்டு 8:30 இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. எல்லோரும் 5 மணிக்கே வந்தாங்க. 6:30 எல்லாம் வந்துட்டோம். எல்லோரும் அரேஞ்ச் பண்ணி போகணும் இல்லையா? அப்போது லெட்ஸ் ஸ்டார்ட். ஹோப் ஸோ இட் வில் பி குட். எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தாங்க. குட் மார்னிங். ராமேஸ்வரம் வந்தாச்சு. இப்போ இங்கே இறங்கிட்டு நம்ம ப்ரஷ் பண்ணி அப்புறம் அங்கே தீர்த்த குளத்துக்கு போகிறோம். ஆமாம், நாங்கள் இப்போ இங்கேருந்து ஒரு வேனில் தனுஷ்கோடி தீர்த்தம் இங்கேருந்து தனுஷ்கோடி போகணும். ஸோ எல்லாருக்குமே 3 வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ கடலில் குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கு. ராமேஸ்வரத்தோட கோபுரம் பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடல் வந்துட்டு அலை இல்லாத கடல் தான் ராமேஸ்வரம். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. குரூப்பாக எல்லோரும் கடலில் இறங்கி எல்லோரும் சேர்ந்து குளித்தோம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு ராமேஸ்வரம் வந்துட்டு. கடலில் குளிச்சுட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. குரூப்பாக சேர்ந்து எல்லோரும் குளிக்கும்போது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. குரூப்பாக வந்ததுனால எல்லாருமே சீக்கிரம் குளிச்சுட்டு போனோம். உள்ளார போய் தீர்த்த குளத்தில் குளிக்கணும். ஆனாலும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்ததுனால நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. இங்கே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. கூட்டமாக இருந்தாலும் எல்லா தீர்த்த குளத்துலையும் நமக்கு குளிக்க முடிஞ்சுது. 22 தீர்த்த குளத்தில் தீர்த்தம் குளிச்சதுக்கப்புறம் போய் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லாருக்கும் வெயிட்டிங். ஏன்னா உள்ளார தரிசனத்துக்கு போகணும். உள்ளார ஃபோன் அலவுட் இல்லை. அண்ட் இங்கே நம்ம எல்லா குளத்துலையுமே நம்ம அந்த கேங்காக வந்ததுனால சீக்கிரமாக கிடச்சிது. இப்போ உள்ளார போகிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ எல்லோரும் வந்ததும் உள்ளார போய் சிவனை பார்த்துட்டு வரோம். தரிசனம் பார்க்கறதுக்காக 2 கிலோமீட்டரோളം நடந்திருக்கும். அவ்வளோ கூட்டம். நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு தனுஷ்கோடி வந்துட்டோம். ஆனால் மத்தியானமானதுனால ரொம்ப சூடு. வெயிலில் நிற்கவே முடியலை. ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போனோம். ஆனால் நாங்கள் இங்கே வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. நல்ல சேஞ்சஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஈவினிங் டைமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வரும்போது 2 கடலும் சேர்கிற இடத்துல எல்லாம் நாங்கள் நின்றுருக்கோம். 2 கலர் சேஞ்சஸாக இருக்கும். இப்போல்லாம் அங்கே பேன் பண்ணதுனால அங்கே போய் நிற்க முடியாது. அதனால் சும்மா சைடில் கால் நினச்சிட்டு போயிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு போனோம். திருப்புலானிங்கிற பிளேஸில் தான் இந்த கோவில் இருக்குது. ஆனால் உள்ளார எல்லாம் ஃபோன் அலோடு இல்லை. எல்லோரும் சேர்ந்து கேங்காக போகிறதுனால எல்லா கோவிலுக்கும் சீக்கிரம் போயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு டெம்பிள் வந்துட்டு திரு உத்தரகோஷம் மந்திர். இந்த கோவிலுக்கெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றோம். கோவில் வந்துட்டு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோவா நல்லா இருந்துச்சு. இந்த கோவில் இப்போது ரெனோவேஷன் நடந்துட்டுருக்கு. நாங்கள் நட சாத்திர டைமில் போனதுனால சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். நம்ம இப்போ செகண்ட் டே இருக்கிறது திருச்செந்தூரில். மார்னிங் டைம் தெரியல, 4 o'clock நினைக்கிறோம். ஸோ ஏர்லி மார்னிங் வந்திருக்கு. நாங்கள் 6 மணிக்குள்ளார தரிசனம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டெம்பிளுக்கு போகிறோம். கன்னியாகுமரி இறங்கியாச்சு. கன்னியாகுமரி 1 o'clock ஆச்சு. 3 o'clock வரைக்கும் தான் டைம். 3 o'clock டைம். போட் ஹவுஸ் போறோம். இப்போ போட் ஹவுஸ் போறோமா? ஆமா, போட் ஹவுஸ். ஓகே, போயிட்டு அப்படியே ராக்கு வேற ராக்கு எல்லாம் போறோம். ஓகே. 3 hours டைம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இப்போ விவேகானந்தா மண்டபம் பார்க்க போகிறோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. போட்டில் போகிறதுக்காக டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போட்டில் போகிறதுக்காக லைஃப் ஜாக்கெட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அதை எடுத்து போட்டுட்டு சீக்கிரமாக சீட் பிடிக்க போனோம். போட்டில் ஏறியாச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்குது. விவேகானந்தா ரோக்குக்கு நாங்கள் போகிறோம்.
இங்கே உள்ளார போகணுன்னா மறுபடியும் டிக்கெட் எடுக்கணும். உள்ளார வந்துட்டு தியான மண்டபம் எல்லாம் இருக்குது. வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் நெக்ஸ்ட் கோவிலுக்கு போயிட்டோம். இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டின்னா அந்த வாயில் வந்துட்டு ஒரு கல் இருக்கும். அந்த கல் வந்துட்டு எந்த இதில் டச் பண்ணாமல் அந்த கல் இருக்கும். இதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி. 2 days கொஞ்சம் கோவிலெல்லாம் பார்க்க முடிஞ்சது. எல்லாரும் லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு பண்ணுங்கள்.